ஹாய் வணக்கங்க. நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு காட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆவாரம் பூ அறுக்கிறதுக்கு. ஆவாரை கண்டவர் சாவாரை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து நல்லா அனுபவிச்சு தான் பழமொழி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதனுடைய அழகை பாருங்கள். இதனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. இதனுடைய ஆங்கில பெயர் பார்த்தீங்கன்னா டானரின் காசியா, பொட்டானிக்கல் நேம் சென்னா ஆரிகுலோட்டா. என்னங்க பொட்டானிக்கல் நேம் ஆங்கில பெயர்? தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா ஆவாரப்பூன்னு சொல்கிறோம் தமிழில். இதனுடைய பூவிலையும் சரி பேர்லேயும் சரி தமிழ் பெயர் தான் அழகு. நானும் எத்தனையோ வாட்டி விதை எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்ட போட்டேங்க, வரவே வரலைங்க. இது காட்டில் மட்டும்தாங்க நிறையா முளைக்குதுங்க. அதனால தாங்க காட்டில் வந்து நான் அறுத்துன்னு போயிட்டு எண்ணெய் காய்ச்சிறேன். நம்மளுடைய எண்ணெயில் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமான பங்கு இந்த மலர் தான் இருக்கும், ஆவாரம் பூ தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு நல்லா உதவி செய்யுதுங்க. முடி உதிர்தலை கண்ட்ரோல் பண்ணுது. இட் கண்ட்ரோல் த ஹேர் ஃபால். உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தலை நல்லா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்புன்னு ஷைனிங்காக இருக்கும். முடியும் அதே போல் தான் ஷைனிங்காக இருக்கும். இது உச்சந்தல்ல ஆழமாக இறங்கி எரிச்சலை குறைக்குதுங்க, குளிர்ச்சியை உண்டு பண்ணுதுங்க, பொடுகு வராமல் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணுதுங்க. நம்மளுடைய தலையில் வேர்வை விட்டு அதனால் வந்து சில கிருமிகள் வந்து ஸ்கின்னில் அரிப்பு ஏற்படுத்துறதுனால தான் பொடுகு வருது. அந்த விதமான எந்த ஒரு தாக்கத்துலேயும் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. காடு ஃபுல்லாக ஆவாரம்பூ தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னுடைய வாசனை அப்படியே செம்மையாக வருதுங்க. ஆவாரம்பூ வறுத்தாச்சுங்க. மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வனப்பகுதிக்கு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கல் எதுக்கு தான் எடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா? நல்லா உடம்பு மேலே சுடு தண்ணி ஊற்றி அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தாங்க. பூ அறுத்தாச்சுங்க. வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.